வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்கா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் கேகேஆரும் ஆர்சிபியும் மோதுறாங்க. ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கப் அடிப்புன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஏபிடி வில்லர்ஸ் இந்த வாட்டி வார்த்தைகளை தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஆர்சிபி இந்த வாட்டி நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி உண்மையிலே கம்பேக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் 7 போட்டிகளும் ஜெயிச்சு சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பட் இந்த முறை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா விராட் கோலி ரொம்ப வருஷமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக ரஜத் படிதரை போட்டிருக்காங்க. உண்மையாக ஒரு நல்ல பிளேயர் தான். ஆர்சிபி வந்து நல்லா க்ரோ பண்ண ஒரு பிளேயராகவும் இருக்காரு. அவர் கேப்டன்ஷிப்பில் ஆர்சிபி இந்த முறை எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நம்ம ஹேசல்வுட் இருக்கிறாரு. சூப்பராக பவுலிங் போடுவார். லைனில் இருந்து நல்லா போடுவார். ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு உண்டான ஒரு பவுலர் தான். பட் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி முன்னாடி சிஎஸ்கே ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அவரையும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி பேட்டிங் லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலி அவரை அசைச்சிக்க முடியாது. இந்த வருஷமும் கண்டிப்பாக அவர் தான் டாப் ரன் ஸ்கோராக இருப்பார். அதை மாற்று கருத்தே இல்லை. ஆர்சிபி கோப்பை அடிக்காட்டியும் பரவாயில்ல, விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு ஓப்பனராக வந்து பார்த்திங்கன்னா பில் சால்ட் அவரும் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர். பொதுவாக இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது இந்திய கிரிக்கெட் கிரவுண்டில். பட் பில் சால்ட்டு நல்லா ப்ளே பண்ணுவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கல். ஆக்சுவலாக படிக்கலும் நல்லா ஆர்சிபிக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் ஆங்கர் ரோல் நிறையா ப்ளே பண்ணுவார். நல்லா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி நல்லா பிக் ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் டைமில் அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. பட் இந்த மேட்ச்சில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி ஒரு மாதிரி நல்ல டீமாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸில் தான் ரொம்ப லேக் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல கான்ஃபிடன்ஸோடு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த முறை கேப்டனாக இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து வியந்த ஒரு பிளேயர்னால் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்காக ஒரு கோப்பையை அடித்து கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் இந்த முறை அவர் கேகேஆரில் கேப்டனாக இல்லை, டீம்லையும் இல்லை. அவர் சில காரணங்களால் வெளியில் போயிட்டார். பட் இருந்தாலும் அவர் நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அவர் இல்லாமல் இந்த டீம் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக கேகேஆரோட ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவரால் தான் இந்த முறை நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுனில் நரேனும் இருக்கிறாரு. அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆக்சுவலாக அவர் எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கூட அவர் வருவார். அந்தளவுக்கு நல்ல ஹிட்டரும் கூட. ஸோ பவுலிங்கில் அவர் அசைச்சிக்க முடியாது. ஸோ 2 பேரோட ஸ்பின்னிங் வந்து உண்மையில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக ப்ளே பண்ணுவார். நல்ல ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி அவரும் வந்து இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ இவங்களோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ ரசல் இருக்கார். ஸோ வழக்கம் போல் நல்லா ப்ளே பண்ணுவார். அவர்கிட்ட மாற்று கருத்து இல்லை. அவர்கிட்ட பிக் இன்னிங்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேட்டிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிங்கு சிங் இருக்கிறாரு. கடைசியில் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுவார். மொயின் அலி நம்ம சிஎஸ்கே பிளேயர் இப்போ ஆக்சுவலாக கேகேஆரில் ப்ளே பண்ண போகிறாரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதேமாதிரி ரோமன் பவல் லாஸ்ட் டைமில் சூப்பராக இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட இன்னிங்ஸும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டீம் எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிட்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரோமன் பவலாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பில் சால்ட்டு, லிவிங்ஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ பயங்கரமான ஹிட்டிங் நிறைய சிக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியல. அந்தளவுக்கு தான் இருக்குது. டீம் காம்பினேஷன் எப்படி வரப்போகுன்னு தெரியல. ஃபஸ்ட் மேட்ச் ஐபிஎல்லோட ஃபஸ்ட் மேட்ச் எப்பவுமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இந்த இன்னிங்ஸோட மொதல் 4 யார் அடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி மொதல் 6 யார் அடிப்பாங்க? மொதல் விக்கெட் யார் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துங்களையும் உங்களுடைய விமர்சனையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.